Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அவலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான போது முதல்வர் வாய்மூடி மௌனியாக இருந்ததால் இன்று அரசு பள்ளிகளில் இத்தகைய அட்டூழியம் துணிச்சலுடன் அரங்கேறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரியில் வாயில் துணியை கட்டி பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்திலாவது முதல் தகவல் அறிக்கையை வெளியிடாமல் பார்த்து கொள்ளுமா திமுக அரசு என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர்கள் நையப்பிடித்த பெற்றோர்கள். ஸ்டாலின் திமுக அரசு மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கையை இழந்ததால் களத்தில் இறங்கிய மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து உச்சபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தனக்கு திராணியில்லை என்று பகிரங்கமாக அறிவித்து ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 7 பேர் பிடிபட்டனர். சார்களை காப்பாற்றும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகளில் தொடரும் பாலியல் குற்றங்களால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெற்றோர் வேதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சிறுமியை ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார்? கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் நிலையில் அந்த காட்சிகளை காவல்துறை பறிமுதல் செய்ததா என்றும் மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறுமியும் அவரை கடத்திச் சென்ற மர்ம நபர்களின் காட்சிகளை கைப்பற்றியிருந்தால் இதுவரை காவல்துறை ஏன் வெளியிடவில்லை என மக்கள் கேள்வி. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட போது அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையால் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் எனவும் மக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வீட்டிற்குள் புகுந்து 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கடந்த 36 நாட்களில் 95 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் கன்னிசேரி புதூர் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு பட்டாசு ஆலைகளுக்கு முறையான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சின்னவாடியூர் பகுதியில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை முறையான ஆய்வு மேற்கொள்ளுமாறு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல்.
கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் கோவிலில் நல்லறம் அறக்கட்டளையின் சார்பில் 15 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட தர்ப்பண மண்டபம் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் முன்பாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மகாமண்டபம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் படித்துறை தர்ப்பண மண்டபத்திற்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்பு. பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் மிகச் சிறப்பாக பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டப பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளதாக பேச்சு. மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தா. அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் அருகே சுகாதாரமற்ற உணவு மற்றும் இருப்பிடம் இருப்பதாக கூறி ஆதி திராவிடர் பள்ளி மாணவர் விடுதியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வரும் அவலம். மதுரை சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திமுக ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில் மூலம் கடத்தப்பட்ட 6,25,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு மற்றும் மதுரவாயல் பகுதிகளில் சட்டவிரோதமாக உடல்வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த 3 நபர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் தலைநகரில் விதவிதமான போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பெட்டிக்கடையில் மறைத்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட 15 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் காய்கறிகள் போல போதைப் பொருட்கள் விற்கப்படும் அவலம். கரூர் அருகே வட மாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பதுக்கிய விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் உட்பட 8 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரே சட்டத்தை மீறும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 2 பிடிபட்டனர். போதைப் புழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என வீண் விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வழி தெரியாமல் தவிப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். கள்ளக்குறிச்சியிலிருந்து கள்ளச்சாராயம் வாங்கி வந்து விற்பனை செய்யப்பட்டதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட சேலம் மாவட்ட காவல்துறை. சென்னை திருவொற்றியூரில் மனைவியை கொலை செய்ய வந்த இளைஞர் மனைவியின் சித்தியை கழுத்தை அறுத்து கொலை செய்ததால் பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலைகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே முன்விரோதம் காரணமாக பெயிண்டர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு.
பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற ஆவடி காவல் ஆணையர் கண்முன்னே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி. கையில் பெட்ரோல் கேனுடன் கூட்டத்திற்கு வரும் வரை காவல்துறை என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததா என மக்கள் கேள்வி. கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என கூறிய ஆவடி காவல் ஆணையரின் பேச்சால் மக்கள் அதிர்ச்சி. சமீப காலத்தில் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம், கிளாம்பாக்கம் பாலியல் தொல்லை, அம்பத்தூரில் 30 கிலோ கஞ்சா பறிமுதல், பட்டாபிராமில் இரட்டை கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும் நிலையில் திராவிட மாடல் அரசுக்கு காவல் ஆணையர் துதிப்பாடுவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை அகற்றி புதிய தொட்டி அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரிக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி மாணவர்கள் பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல். மாணவர்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணியாற்றி வரும் கண்ணன் என்பவரது வீட்டில் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. மதுரை முல்லை நகரில் நீர்நிலை புறம்போக்கில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகத்தை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திமுக கட்சி அலுவலகத்தை இடித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் அகற்றாதது ஏன் என உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக 10ஆம் தேதி முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் 11ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை HMPV என்ற வைரஸ் தொற்றால் மொத்தம் 59 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நாட்டிலேயே அதிகமாக தமிழகத்தில் 17 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தையும் 11 பேர் பாதிப்புக்குள்ளான குஜராத் 2வது இடத்தையும் பிடித்த நிலையில் இதுதான் திராவிட மாடலும் மைனாரிட்டி பாஜகவும் சுகாதாரத்தை பேணிக்காக்கும் லட்சணமா என மக்கள் கேள்வி. இந்தியாவில் காற்று மாசுபாடு காரணமாக புகைப்பிடிக்காதவர்களில் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளம் தலைமுறையிடையே நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல். காந்தி ஜெயந்தி போன்று குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு தூய்மை இந்தியா என வீண் விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவில் சுகாதார சீர்கேடு அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை.